இந்த கொரோனா அப்ப நிறைய சர்ச்சை பேச்செல்லாம் நிறைய கேள்விப்பட்டீங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொன்னாங்க, இந்த வேக்சின் போடுறதுனால தான் பல பேர் இறந்தாங்க. அக்ரி பண்றீங்களா இல்லையா? கொரோனா வேக்சின் போட்டு விட்டாங்க, கொரோனா வேக்சின் போட்டதுனால பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு, நடிகர் விவேக் இறந்தது காரணமே அதுதான், அப்படி இப்படின்னு கலப்புனாங்க. பாருங்க, அந்த ஃபர்ஸ்ட் வேவ் செகண்ட் வேவ் வரும்போது நம்ம இங்க எந்த ஹாஸ்பிட்டல்லையும் இடம் கிடையாது. அக்ரி பண்றீங்களா இல்லையா? லைன்ல ஆம்புலன்ஸ் நிக்குது, எந்த ஹாஸ்பிட்டல் போன் போல பெட் இல்ல, ஏகப்பட்ட பேர் வீட்லயே இறந்தாங்க, ஏகப்பட்ட பேர் ஆம்புலன்ஸ்லயே இறந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பெரிய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் ஆமிக்ரான் ஒன்று வந்தது. அதுக்கு என்ன நம்ம பெரிய ஹைப் கொடுத்தாங்க இந்த WHO பார்த்தீங்கன்னா, ஆமிக்ரான் வந்து இதுக்கு முன்னாடி வந்து அந்த பீட்டா வேரியண்டோட 10 மடங்கு இன்னும் டேஞ்சரஸ், இன்னும் எத்தனை தலைகள் உருள போகுதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி வந்து ஹைப் கொடுத்தாங்க. ஆனா இந்த ஆமிக்ரான் வந்து பார்த்தீங்கன்னா பல உயிர்களை வாங்க முடியல. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபர்ஸ்ட் செகண்ட் வேரியண்ட்டுக்கும் இந்த ஆமிக்ரானுக்கும் நடுவில் ஒரு முக்கியமான கதாநாயகன் இருந்தார். தெர் வாஸ் a பிக் ஹீரோ இன் பிட்வீன் தட். யார் அந்த ஹீரோ? யாரு? தடுப்பூசி, வேக்சினேஷன். புரியுதா நான் சொல்றது? அப்ப இந்த வேக்சின் அப்படின்ற ஒரு கான்செப்ட் இந்தியா நம்ம கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஃபுல் இந்தியன் கவர்மெண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா ஃபுல்லாமே பாத்தீங்கன்னா கோவேக்சின், கோவிஷீல்டு எல்லாருக்கும் இலவசமா போட்டாங்களா இல்லையா? எவ்ரிபடி ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அக்ராஸ் த கண்ட்ரி போட்டாங்க. அதுக்கப்புறம் வர அந்த ஆமிக்ரான்னால பெரிய உயிரிழப்பை ஏற்படுத்த முடியல. அப்போ வேக்சினேஷன்ன்றது ஒரு வரப்பிரசாதம். தடுப்பூசி பார்த்து சைடு எஃபெக்ட், தடுப்பூசினால ஹார்ட் அட்டாக், இதெல்லாம் வந்து நம்ம முறியடிக்கணும். கால மாற்றத்துல அறிவியல் இன்க்ரீஸ் ஆக வேக்சின்ன்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம்.